விற்பனைக்கு இருக்கு, ஷோக்கு இருக்குண்ணா. ஷோக்கு இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் விற்பனைக்கு இருக்கிற குதிரைகளை பாத்துடலாங்களா? இந்த மாதிரி குதிரைகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? காட்டன் படிக்கலாம். நீங்க வந்து எத்தனாவது படிக்கிறீங்க? நான் 11th. 11th படிக்கும் போது இவ்வளவு டேலண்டா? பின்னாடி பெரிய பண்ணை அதிபரா வர இந்த சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க, எங்க இருந்து வரீங்க, உங்க பேரு? நாங்க வந்து பவானி மயிலம்பாடியில இருந்து வரோம். சரிங்க. நாங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப். எங்க பெரியப்பா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தான், 5 பேர் சேர்ந்து கூட்டு. இன்னைக்கு வந்து அந்தியூர் தேருக்கு வந்திருக்கீங்க. எத்தனை குதிரைகள் கொண்டாந்துருக்கீங்க? விற்பனைக்கா ஷோக்கா? விற்பனைக்கு இருக்கு, ஷோக்கு இருக்குண்ணா. ஷோக்கு இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் விற்பனைக்கு இருக்கிற குதிரைகளை பாத்துடலாங்களா? பாக்கலாம். நீங்க வந்து எத்தனை வருஷமா இந்த லைன்ல இருக்கிறீங்க? நான் ஒரு 10 வருஷமா இருக்கணும். 10 வருஷமா இருக்கீங்க. எப்படி குதிரைகள்ல எப்படி என்ன எதுன்னு அந்த மெயின்டைன் பண்ற டெக்னிக் எல்லாமே தெரியுமா? தெரியும். தெரியும். சுழி பாக்குறதெல்லாம் சுழி பாக்குறது தெரியும். எல்லா விஷயம் அத்துப்படிங்கிறீங்க. சரி, ஓகே, அப்படியே பாத்துடலாங்களா? இப்ப விற்பனைக்கு இருக்கிறது என்னன்னு இருக்குன்னு பாக்கலாம். அப்படி வாங்க தம்பி. இந்த குதிரை வந்து அப்ளாக்ல சேர்றதா? ஆமாண்ணா, அப்ளாக். கத்தி வர மாறுவாரா? மாறுவாருண்ணா. மார்வர் பிரீடு. ஆமாண்ணா. இது எப்படி ஹைட் எத்தனை இன்ச் வருது இப்போதைக்கு? ஹைட் இப்போ 60க்குண்ணா. 60 இருக்கு. இன்னும் எத்தனை இன்ச் ஹைட் வரும்? ஒரு 2 இன்ச் வரும். 2 இன்ச் வரும். இது ஆனா பெண்ணா? இது பெண் குட்டிண்ணா. பெண் குட்டி. ஆமாண்ணா. எத்தனை வயசு ஆகுதுங்க? பல்லு 2 பல்லு போடுதுண்ணா. 2 பல் திறந்தா இருக்கு. சரி, ஓகே. என்ன விலை சொல்றீங்க? 2.5 பட்ஜெட்ண்ணா. 2.5. ஆமாண்ணா. சரி, ஓகே. இது வந்து இப்ப 2.5 சொல்றீங்க. இது சுழி எல்லாம் எத்தனை சுத்தமா இருக்கு? நான் 9 சொல்லி டபுள் கண்டா. டபுள் கண்டாவோட இருக்கு. ஆமாண்ணா. கொஞ்சம் அப்படியே இப்படி திருப்ப முடியுமா? நான் அந்த அளவுக்கு கடிக்காது இல்ல? கடிக்காது. குழந்தை குட்டி தாங்கிறீங்களா? பட்டுன்னு எட்டிக்கிட்டி வச்சிருச்சுன்னு வைங்க, அப்படியே இப்படி திருப்பி. நல்லா நெட்டு நீளமான குட்டி. இது வந்து எப்படி லைனேஜ்? எந்த லைனேஜ் சேர்ந்தது? இது வந்து மணி லைனேஜோட சேர்ந்தது. மணிங்கிறவரோட லைனேஜா? மணி ஃபேமஸான குதிரை. ஃபேமஸான குதிரை. சரி சரி. இது வந்து இப்போ ரேஸ் எல்லாம் பழகிறீங்களா? அதாவது குருசு அந்த மாதிரி எல்லாம் பழகி? இல்ல, ஒன்னும் பழக்கல. எதுவுமே பழக்கல. குழந்தை குட்டி சொல்லணும்னா வாங்கி கொண்டு வேணா பழகிக்கலாம். பழகிக்கலாம். சரி, ஓகேம்மா. இது நம்மகிட்டயே சொன்னது பழகி தரும். சரி, இது வந்து தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு கடைசி உங்க நம்பர் கொடுத்துடலாம். இதுல வந்து வேற என்ன ஸ்பெஷல்? பழகிறது மனுஷங்க கூட பழகிறது எப்படி பழகும்? மனுஷங்க கூட பழகும் ஜாலியா பழகும். ஜாலியா பழகுவாங்க. உங்க கூட எப்படி பழகிட்டு இருக்கு? இது குழந்தைதான். எங்க வீட்டுல எனக்கு பொண்ணுனா, இவன் என் பையன், என் பொண்ணுனா. சரி சரி. 3மே பிள்ளைனா. 3மே பிள்ளைக்குதான். இந்த குழந்தையோட நான் வருஷம் ஒரு 20 தூரம் மாத்துவேன். சரிங்க. வருஷம் 20 தூரம் மாத்திடுவீங்க? அடக்க போய் எடுத்துட்டு வந்து மாத்துவேன். சரி, என்னென்ன ரகங்கள் உங்ககிட்ட கிடைக்கும்? மால்வாடி, காட்டிவாடி, நொக்கவா, எல்லா ரகங்களும் கிடைக்கும். சரி, ஓகே. இப்ப வந்து உங்ககிட்ட ஒருத்தர் குதிரை வாங்குறாங்கன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்ன ஏதுன்னு தெரியாது. அது வந்து உங்களுக்கு டவுட் கேட்டா கிளியர் பண்ணி தருவீங்க? எல்லாமே சொல்லிடுவோம். எல்லாமே சொல்லியே கொடுத்துருவீங்க. வேணுங்கிறது வாங்கி தந்துடுவோம். எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுத்தா குதிரையை கொடுப்போம். குதிரையை கொடுப்பீங்க. அதாவது அவங்களுக்கு தெளிவா புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் குதிரையை கொடுப்பீங்க. வச்சிருக்க முடியாதுங்க, மெயின்டைன் பண்ணணும். சரிங்க. அதை வச்சிருக்க அளவுக்கு மெயின்டைன் பண்ற அளவுக்கு நாம் சொல்லி கொடுத்தாதான் வச்சிருக்க முடியும். வச்சிருக்கவே முடியும். தீனி டிஃபன் எல்லாமே வச்சிருக்க முடியும். சரிண்ணா, அப்படியே அடுத்த குதிரையை பாத்துடலாம். ஓடும் ஓடும். அது பேரி கடல வச்சோம். கீச்சு கீச்சுன்னு இருக்குது. அது கருப்பு. அது அந்த பையன் பிடிக்கிறதே சரி. நீங்க போய் தம்பி எதுவும் பண்ணாது இல்ல? எது பண்ண வாங்க வாங்க. பின்னாடி போக வேண்டாம், பின்னாடி போட வேண்டாம். இங்க இதுல வாங்க, இதுல வாங்க. தம்பி இப்ப வந்து இந்த அப்ளாக் குதிரை பத்தி பார்த்தோம். ஆமாண்ணா. அதே மாதிரி இந்த குதிரை பத்தி டீடைல் சொல்லிருங்க. இந்த குதிரை வந்து 10 சொல்லி சுத்தணும். 9 சொல்லி சுத்தணும். 9 சொல்லி சுத்தம். ஆமாண்ணா. இது வந்து எந்த கழிப்பு சொல்லி எதுவுமே கிடையாது. கழிப்பெல்லாம் எதுவும் இல்ல. சரி, 5 மாசம் ஆகுது நோக்கம். இது ஆனா பெண்ணா? இது பெண் குட்டினா. பெண் குட்டி தான். இதுவும் அப்ளாக்ல சேர்றதுதான். அவர் பக்கத்துலயே வந்துருக்காங்க. பாஸ்துக்கு வராரு. சரிங்க. இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க? இது 3 ரூபா சொல்லுங்க. 3 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன விலைன்னா ஃபைனல் கொடுக்கலாம்? 2.90 அப்படின்னு கொடுத்துடலாம். பேசினா அனுசரிக்கிற கட்டுரையார் விலையா இருந்தா கொடுக்கலாம். கொடுக்கலாம். சரி சரி சரி, ஓகேம்மா. அப்படியே அடுத்து பாத்திரலாம். சொல்லுங்க தம்பி. இந்த குதிரை? இந்த குதிரை பேரு மித்ரா. மித்ரா. இது வந்து நார்த்ல இருந்து எடுத்தது. சரி. ராஜ்வீரோட குட்டி. ராஜ்வீர் அவருதா? அந்த லைனேஜா? அந்த குண்டோட குட்டி. அந்த குண்டோட குட்டி. இது வந்து எத்தனை நாளான குட்டிமா?
இது வந்து ஒரு 8 மாசம் ஆச்சுண்ணா. 8 மாசமான குட்டி. ம். இது வந்து இப்ப சேலுக்கு கொடுக்குறீங்களா? இல்லண்ணா இப்ப சேலுக்கு இல்லண்ணா. சேலுக்கு இல்ல. சேலுக்கு இல்ல, அப்ப ஷோக்கு. ஷோக்கு மட்டும்தான். சரி, இது வந்து 8 மாச குட்டினா 8 மாச குட்டி ஷோ கொடுறாங்களா? இல்லண்ணா இப்ப வந்து 4ஆம் பால் பல்லு இருக்கு. பால் பல்லு இப்ப 4ஆம் பல்லு தான் இருக்குது. 4 பல்லு போட்டாதான் கொண்டு போக முடியும் உள்ள. சரி, ஓகே. இது வந்து எத்தனை சுழி சுத்தத்தில் இருக்கு? இது வந்து 9 சுழி சுத்தது. 10 சுழி சுத்தத்துல டபுள் கண்டா இருக்கா? இது என்னது, பாக்ஸிங்கோட இருக்கு. பாக்ஸிங்கோட இருக்கு. அப்ப பாக்ஸிங்னாவே வேல்யூ வேற மாதிரி போயிருமே. பாக்ஸிங்னா இங்க 2 இருக்கும். தெரியும். சரி, ஓகே. இது வந்து என்ன ஸ்பெஷலுமா இந்த குதிரையில? இந்த குதிரை நீங்க எந்த வேணா ஷோ பண்ண எங்க வேணா கொண்டு போகலாம். உங்களுக்கு இது வந்து நல்ல லைனேஜா போடும். நல்ல லைனேஜ். உங்களுக்கு வந்து பெண்ணா ஆனா? பெண் குட்டி. பெண் குட்டி தான். நல்ல பாசக்கார குட்டியாட்டு இருக்கு. இரு. சரி, ஓகேம்மா. இது சேல்ஸ் இல்ல அப்போ? இது சேல்ஸ் இல்ல. அப்ப அதுதான் சேல்ஸா? ஆமாண்ணா. அப்படியே அவங்கள பாத்துடலாம். அவங்க என்ன கண்ணுக்கு மையெல்லாம் போட்டிருக்காங்க? இல்லண்ணா அது சட்டையே அப்படிதான். கலரே அப்படிதான். ஆமாண்ணா. கண்ணுக்கு நல்லா டார்க் கலர்ல மை போட்ட மாதிரி இருக்கு. பெட்ட பேசி சமாதானம் எடுத்துட்டு அப்படி. இவர் வந்து பையன பிள்ளையா? இது வந்து பெண் குட்டிண்ணா. பெண் குட்டி தான். இது குட்டியா? இது இப்ப 2 பல்லு போடுதுண்ணா. 2 பல் தரத்துல தான் இருக்கு. எலும்புதான். ஆமா, இப்பதான் போடுது. இது வந்து ஈல்டெல்லாம் ஒன்னும் இறங்கி இருக்காது. ஈல்டெல்லாம் ஒன்னும் இறங்கல. குட்டி ஒன்னும் போடல. இல்ல ப்ரீடிங்கே பண்ணல. ஒண்ணும் பண்ணல. சரி, இது வந்து என்னென்ன ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க? இது ஒண்ணும் எதுவுமே ட்ரெயின் பண்ணல. எதுவுமே பண்ணல. அப்ப அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருந்திருக்காங்க. காடுகள் அப்படியே தோப்புக்குள்ள சுத்திட்டு இருந்ததா? இது வந்து என்ன வேலை சொல்றீங்கம்மா? இது வந்து 2.25 சொல்லுதுண்ணா. 2.25. எத்தனை வயசு இருக்கு இதுக்கு? 2 வயசு. நீங்க 2 வயசுக்கும் ஒரு 3 to 4 இருக்கும். 3 to 4 வயசுக்குள்ள இருக்கும். இது வந்து சுழி எல்லாம் எத்தனை சுழி சுத்தம்? இது வந்து 9 சுழிண்ணா. 9 சுழி சுத்தம். 9 சுழி சுத்தம். இப்ப ரைடிங் எல்லாம் பழக்கி இருக்கீங்களா இல்ல பழக்கணுமா? இல்ல, இனிமேதான் பழக்கம். எல்லாமே இனிமேல் தான் பழக்கணும். சும்மா ஃப்ரீயா சுத்திட்டு இருந்த ஆளுதான். அதனாலதான் ஆள் கப்பு சிப்புன்னு இருக்க மாட்டேங்கிறாரு. சேட்டை பண்றாங்க. சரி, ஓகேம்மா. இந்த மாதிரி குதிரை வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்ப குதிரைகள் வச்சிருக்கீங்க. ஓகே, இதுக்கு வந்து ஸ்டடி யூஸ்க்கு வேணா உங்ககிட்ட குதிரை இருக்கா? இருக்குண்ணா. ஸ்டாலின் ஒண்ணு இருக்குண்ணா. ஸ்டாலின் இருக்கு. ஸ்டாலினா கொண்டாந்துருக்கீங்களா? இல்லண்ணா, அது நாளான்னைக்கு காலையில ஷோக்கு மட்டும்தான் வரும். வெளியே காட்டுறது இல்ல அதிகமா அப்படிங்களா? சரி, ஓகே. மீதி இருக்கிற குதிரைகளை பாத்துடலாமா? இந்த குதிரை வரும்போதே சேட்டை பண்ணிட்டு இருந்தது. இந்த குதிரையை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க. இந்த குதிரை வந்து 9 சுழி சுத்தனா. இது வியாபாரத்துக்கு தானே வாங்கிட்டு வந்தது. வியாபாரத்துக்கு தான். அது பின்னாடி இருக்கிறது அதோட குட்டினா? அதோட குட்டி எல்லாமே பெண் குதிரைகள் தான். அது குட்டி வந்து ஆண் குதிரை. குட்டி ஆனா? இது பெண்ணு. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இதுக்கு வந்து ராணின்னு பேர் வச்சிருக்காங்க. ராணி. அதுக்கு ஜாக்கான். இது வந்து எத்தனை சுழி சுத்தம்? இது 9 சுழி சுத்தங்கண்ணா. அவங்க அம்மா மாதிரியே இருக்க மாட்டிருக்கு. ஆமாங்கண்ணா. இது வந்து கருப்பு. அது நாசி கருப்பா வரும். சரி, ஓகேம்மா. இது என்ன ரேட் சொல்றீங்க? இது 3.5 சொல்லிட்டு இருக்கணும். 3,500. அதாவது 3.5 லட்சம். இது குட்டி தாய்மா இல்ல தாய் மட்டுமா? 2 பேர் சேர்த்து. சரி, ஓகே. அப்படியே அடுத்து பார்த்தலாம். இந்த குதிரைமா? இந்த குதிரை வந்து 9 சுழி சுத்தம். 9 சுழி சுத்தம். எத்தனை வயசு இருக்கும்? 2 பல்லு போடுது. 2 பல் தரத்துல இருக்கு. இது பெண் குதிரை தான். ஆமாண்ணா. இது என்ன கலர்ல சேர்றது? இது வந்து சப்ஜா கலர்ல சேர்றது. சுழி எல்லாம் 9 சுழி சுத்தம் இருக்கீங்க. இதுக்கு ரைடிங் பழக்கம் எல்லாம் ஏதாச்சும் இருக்கா? ரைடிங் இருக்கு. சரி, ஓகே. இது என்ன ரேட் வரும்? இது 2.5 சொல்லுதுண்ணா. 2.5 ரேஞ்ச் வரும். சரி, ஓகே. அப்படியே அடுத்து பாத்திரலாம். இந்த குதிரை? இந்த குதிரையும் 9 சுழி சுத்தம். 9 சுழி சுத்தம். ஏறி வந்துக்க. இது என்ன ரேட்மா வருது? இது 1.5 லட்சம். இது எத்தனை பல் தரத்தில் இருக்கு? 2 பல் தரம். 2 பல் தரம் தான். எத்தனை சுழி சுத்தமா? இது 9 சுழி சுத்தம். 9 சுழி சுத்தம். பெண் குதிரை தான் இது. ஆமா, பெண் குதிரை. சரி, ஓகே. அப்படியே இது பாத்தீங்கன்னா இதுல சேருமா? நாசியில சேருமா? இல்ல, இது சப்ஜா தான். குட்டியோட இருக்கா? ஆமாண்ணா. மும்மரமா சாப்பிட்டு இருக்காங்க. குட்டி என்ன பியூர் பிளாக்கா? ஆமாண்ணா, பியூர் பிளாக்ல மாறுறது அது ஆண் குட்டி. ஆமாண்ணா. சரி, இது குட்டியோட சேர்ந்து என்ன ரேட்டுமா வரும்? குட்டியோட சேர்த்து 3.5 சொல்றாங்க. 3,500. 3.5 சொல்றீங்க. பேசினா அனுசரிச்சு சுழி எல்லாம் இந்த கோளாறு இல்ல குட்டிக்கு? எதுவும் இல்ல. ரெண்டும் சேர்ந்து 3.5 சொல்றீங்க. ஆமாண்ணா. ரைடிங் எல்லாமே இருக்கு. இது போக மறுபடியும் குதிரை வருன்னு இருக்கீங்க. சரி, ஓகேம்மா. இந்த மாதிரி குதிரைகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து எத்தனாவது படிக்கிறீங்க? நான் 11th. 11th படிக்கும் போது இவ்வளவு டேலண்டா? பின்னாடி பெரிய பண்ணை அதிபரா வர இந்த சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 99
425224448. 8 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணவே போதும். Okay. வேணுங்கிற குதிரைகள் வாங்கிக்கலாம். ஓகே, இங்க கையில இருக்கிற குதிரைகள் போக வேற குதிரைகள் வேணாலும் வாங்கி தருவீங்களா? எல்லாமே வாங்கி தரலாம். எல்லாமே வாங்கி தரலாம். சரி, நாட்டு குதிரை மட்டும் வாங்கி தர மாட்டோம். நாட்டு குதிரை மட்டும் கிடைக்காது. சரி சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. ஆ. இந்த அந்தியூர் தேர் திருவிழா பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? எங்க கருத்து இந்த டைம் மழை வரலைன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா மழை வரலைன்னா தான் நாங்க ஓட்டி காமிச்சு வாங்கி இது பண்றதுக்கு ஆமா, அப்பதான் குதிரை கை மாத்துறதுக்கு சௌரியமா கை இருக்கும். மாத்துறதுக்கு- பார்ட்டி வர்றதுக்கு பிரச்சனை இல்லாம பாட்டி வந்து பிரச்சனை இருக்காது. இங்க முன்னாடி சகதி இருக்காது. சகதி இருக்காது. இப்ப நாங்க மித்த ஸ்டாலின் கொண்டு வரோம்னா ஷோக்கு போடணும். சரி இருந்துன்னா கொண்டே வர மாட்டோம். அப்ப எங்களுக்கு குண்டு இருக்குன்னு பாதி பேருக்கு தெரியாது. சரி கொண்டு வந்து ஃபேமஸா வரணும். சரி சரி சரி, ஓகேம்மா, ரொம்ப Okay. நன்றி.